Today we are going to see two films which connect our life. இந்த ரெண்டு படத்துல மெஜாரிட்டியா எந்த படம் ரியாலிட்டியா இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். முதல்ல தனுஷ் நடித்து மித்ரநகர் ஜவஹர் டைரக்ஷன்ல வெளிவந்த குட்டி. என்னதான் அந்த படம் தெலுங்கு ரீமேக்கா இருந்தாலும் தனுஷ் சின்சியரா ஸ்ரேயாவை லவ் பண்ணுவாங்க. பட் ஸ்ரேயா வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணுவாங்க. ஃபைனலா ஸ்ரேயா தனுஷ் மேல காதல் வந்துடும். ட்ரூ லவ் பாய் ஸ்டோரியா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பை லக் தான் பெரும்பாலான லைஃப்ல நடக்குது. ஆனா மெஜாரிட்டியா சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வினீத் ஸ்ரீனிவாசனின் ஹிருதயம். பிரணவ் மோகன்லால் காலேஜ் படிக்கும் போது தர்ஷனான்றவங்கள லவ் பண்றாங்க. தர்ஷனாவும் பிரணவ் மோகன்லால் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்க தருணத்துல தர்ஷனா சைட்ல இருந்து ப்ராப்ளம் வருது. இதன் காரணமாக அந்த பொண்ணு கிட்ட இருந்து விலகி ஸ்மூத்தா அவருடைய கரியர் போட்டோகிராஃபி அப்படின்னு சில வருடங்களுக்கு பிறகு போயிட்டு இருக்கு. அப்ப ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ல கல்யாண் பிரியதர்ஷினியை மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகி ஒட்டுக்கா ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்றது, போட்டோகிராஃபி ஈவெண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. அண்ட் ஃபைனலா மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இந்த பெரும்பாலானவங்க லவ் ஃபெயிலியர் அப்படின்னாலே ஜாதி அப்படின்ற ஒரு காரணத்தினால பிரியறாங்க அப்படின்னே சொல்லலாம். இல்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணே ஜாதி அப்படின்றது சொல்றாங்க. மாற வேண்டியது அவங்களோ இவங்களோ இல்ல, நம்ம மாறினா போதும். இந்த ரெண்டு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் உங்களோட லைஃப்ல ரொம்ப கனெக்ட் ஆச்சு, எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.